எல்லாம் பூ போட்டுனா போதும். எல்லாருமே எல்லாம் அம்மா வாங்க, கலைஞருக்கு வாங்க. ஐயா வாங்க, அறிமுகம் வாங்க வாங்க. சாமி பூ எடுத்து போடும் பாப்பா. ஜீவா கொஞ்சம் அப்படியே பார்த்த மாதிரி லேஸ் அப்படி திரும்பிட்டு போடுங்க போடுங்க. வழக்கறிஞர் இருளப்பன் அவர்கள் அவர் மதுரை அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கின்றார். சம்ஸ்கார் பாரதியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அந்த பொறுப்பிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அடியே வெங்கட்ராமன் சம்ஸ்கார் பாரதியுடைய மாநில இணை பொதுச் செயலாளராக இந்த ஆண்டு முதல் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அடுத்தது நம்முடைய கிரேசி அக்கா, அவங்க நம்முடைய
மாநிலத்தினுடைய மாத்ரு சக்தி அப்படின்னா பெண்கள், மாத்ரு சக்தி பெண்கள் பற்றியில் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நேற்று இந்த பக்கம் கன்னியாகுமரி அங்கே மாத்ரு சக்தியுடைய இணை செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து நம்முடைய ஜஸ்டின் திவாகர் அவர்கள் பின்னாடி இருக்காங்க. அவங்க நம்ம இதில் ஒரு 5 விதமான துறையில் வேலை செய்கிறோம். அதில் சாகித்யா அப்படின்னு எழுத்தாளர்கள், எழுத்துப்படி அந்த விஷயங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. பெரிய எழுத்தாளர்கள், பேச்சாளர்களாக இருப்பாங்களா, இலக்கியம் சம்பந்தமாக பல விஷயங்களை கொண்டு வரும் அந்த இதில் பொறுப்பாக இருந்து அவங்க பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு எழுத்தாளர். அடுத்தபடியாக நம்முடைய திரு சுப்பிரமணியன் தான் இருக்கிறார். இந்த சார்பு யோகா நிலையத்தினுடைய உரிமையாளர் அவர் தான். அவர் இந்த நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், சம்ஸ்கார பாரதியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இங்கே இருக்கிறார். அவரையும் வரவேற்கிறோம். அதனைத் தொடர்ந்து வீரபாகு அந்த அவர் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறவர். அவருடைய இணை ஒருங்கிணைப்பாளராக நம்ம முதலில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஜோதிபாய் அக்கா வந்திருக்கிறாங்க. அவங்க நம்முடைய கன்னியாகுமரி விபாகனுடைய மாற்று சக்தியினுடைய பொறுப்பாளர் வேறு வந்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து நம்முடைய ஜெயசேகர் சார் வந்திருக்காங்க. சங்கத்தினுடைய இந்த நகர்பகுதியினுடைய தலைவராக இருக்கிறாங்க. அவங்களையும் எல்லோரையும் வருக வருகை நான் அன்போடு வரவேற்கிறேன். அதனைத் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியானது இப்பொழுது கலைஞர்களுடைய அறிமுகம், உங்களுடைய அறிமுகம். எனக்கு வந்து ஒரு பகவதி கிருஷ்ணன் 16 மாநில அனைத்து நடுப்புற கலைஞர் தொழிலாளர் செயலாளர் அறிமுகம் கொடுத்ததுக்கு கலைஞர் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தவும் எல்லாம் ஊக்கத்தையும் கொடுத்து எங்களை இந்த சமஸ்கார் பாரதி நிகழ்வில் எங்கள் கலைஞர்களை அறிமுகப்படுத்தும் விதமாக அழைத்ததற்கு உங்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனது பெயர் நெல்லை பி. பொன்பாண்டி, தென்மண்டல நாட்டுப்புற கலைஞர்களின் சங்க தலைவர். எனது தொழில் வந்து கரகாட்டம். நான் இருக்கக்கூடிய பகுதி வந்து திருநெல்வேலி சந்திப்பு, கைலாசபுரம் தெருவு, திருநெல்வேலி சந்திப்பு இருக்கிறேன். நான் ஒரு 43 ஆண்டு காலமாக இந்த கலைத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். சார்பாகவும் மற்ற சுற்றுலாவுக்காக இருக்கக்கூடிய சிறு சிறு கோவில்களில் வந்து சமய பண்பாட்டு வகுப்புங்கிறதுல குழந்தைகளுக்கு வந்து நம்மளோட கல்ச்சரை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால ஸ்லோகங்கள், கதைகள் எல்லாமே மூலமாக நம்ம குழந்தைகளுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கோம். அது போக சிறு வயசுலேருந்து வீணை கற்றுக்கணும்னு ஆசை. இப்போ தான் கிளாஸ் போய் பேசிக்லேருந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தால உங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணுற அளவுக்கு பயிற்சி எடுத்துக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சமாதானபுரம். எனது பெயர் வந்து எம். சகுந்தலா. வில்லிசை கிராமிய கலைஞர்கள் வில்பாட்டு பாடி வருகிறேன். 35 வருஷ காலமாக வில்லிசை பாடிக்கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சமாதானபுரம். நானும் வில்லிசை மெயினாக பாடி வருகிறேன். எனது மகன் முடுக்கடிக்கிறான். நாங்கள் இருவரும் வில்லிசை கலைஞர்கள். எனது பெயர் ராஜகுடி, மகன் பேர் முத்துக்காண்டி. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சமாதானபுரத்தை சேர்ந்த வில்லிசை கிராமிய கலைஞர் பாப்பாத்தி பரமசிவன் கலைஞர். நாங்கள் சுமார் 40 வருஷமாக இந்த கிராமிய தொழில். எனது பெயர் ஆர். ஜோதிபாய். நான் சம்ஸ்கார் பாரதியிலிருந்து விவாக பொறுப்பில் இருக்கிறேன். அது 4 மாவட்டத்தை கவனிக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கு. பாளையங்கோட்டை சமாதானபுரத்தில் எம்கேபி நகரில் இருந்து இருக்கிறோம். நான் வந்து கிராமிய கலை, வில்லுப்பாட்டு எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கேன். நான் ஒரு 5 வருஷமாக அதில் இருக்கேன். மற்றும் இன்னும் நிறைய வளர்ச்சி ஆகுங்கிற இடத்துல இருக்கிறேன். நாங்கள் சங்கத்தில் இருக்கிறோம். சங்கத்தில் பொன்பாடி அண்ணனோட தலைவர் சங்கத்தில் நான் மகளிர் அணி செயலாளராக இருக்கிறேன். வணக்கம். நான் தென்காசி மாவட்டம் சுரண்டை பக்கம் ஊர் கேவலம். நான் காலத்துக்கும்
உடுப்பு போடக்கூடிய நம்ம பொன்பாண்டி தலைவர் சட்டமன்றம் இருக்க இது வளராக்கி இன்னும் மேற்பட்டு வளர வைக்கிறேன். கலைஞர்கள் வில்லிசை கலைஞராக இருக்கேன். கூட வாசிப்பேன். அது போக தமிழ்நாடு அனைத்து நாட்டுப்புற கலைஞர் தொழிலாளர் சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கேன். அது போக தென்மண்டல நாட்டுப்புற கலைஞர்கள் துணைத் தலைவர், கலை ட்ரஸ்ட்டுக்கு தலைவராக இருக்கேன். கலை ட்ரஸ்ட்டுக்கு தலைவராக இருக்கேன். அனைவர்களையும் இந்த மாலை நேரத்தில் வருக என்று வரவேற்றுக் கொண்டு அனைத்து கலை சொந்தங்களுக்கும் அருமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பேர் செல்வி, வில்லிசை பாடகி. எனக்கு ஊர் வந்து ரெட்டியார்பட்டி, மகிழ்ச்சி நகரில் இருந்து வரோம். ஒரு 20-25 வருஷம் வில்லுப்பாட்டில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பாலுரிமை சங்கத்தில் வந்து நான் மகளிர் அணி தலைவியாக இருக்கிறேன். அண்ணன் பொன்பாண்டி அவர்களுடைய சங்கத்தில் தலைவியாக இருக்கிறேன். வணக்கம். என் பெயர் சண்முகம். நான் பாளையங்கோட்டை சமாதானபுரத்தில் குடியிருக்கிறேன். நான் வந்து ஒரு கிராமிய கலைஞர், அதாவது பபு நடிகர். நான் பபு நடிகராக கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் நம்ம தலைவர் பொன்பாண்டி ஐயா அவர்களுடைய நாட்டுப்புற வாழ்வுரிமை சங்கத்தில் நான் ஒரு துணை செயலாளராக இருக்கிறேன். கரகாட்ட நலச்சங்கத்துடைய மாவட்ட தலைவர். இப்போ அந்த சங்கத்தில் நெல்லை மாவட்ட கரகாட்ட சங்கத்தில் தலைவராக இருக்கிறேன். நீங்கள் வந்து அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம். நன்றி. நன்றி. என் பேர் மகேஸ்வரி, கலைச்சுடர்மணி இருந்து வாங்கியிருக்கேன். பகுதி நேர ஆசிரியராக இருக்கேன். கலை பண்பாட்டுறையில் கரகாட்டம் ஆடுவேன். வந்து மகாராஷ்டிரா நோக்கம்னு அறிமுகமாகிருக்கேன். என்னுடைய ஊர் வந்து செந்திருப்பேரை, சொந்த ஊர். சென்னையில் வந்து திருவள்ளிக்கேணி பகுதியில் இருக்கேன். இங்கே வந்து இப்போ கேஎஸ் நகர் பகுதியில் இப்போ 2 வருஷமாக ஒரு புது வீடு கட்டிட்டு இப்போ வந்திருக்கேன். நான் 40 வருட காலம் வந்து சங்க சேவை செய்கிறேன். செங்குன்றம் தாலுகாவில் கடைசியில் நான் வந்து தாலுகா வாரியவாத பொறுப்பில் இருந்தது. அதுக்கப்புறம் என் பேர் ஆனந்தன். நடப்பு நடந்த போக்காட்ஸில் தான் டாக்டரேட் முடிச்சிருக்கேன். அது போக டான்ஸ் அகாடமி வச்சுருக்கேன். அப்போது தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளோ யூனிவர்சிட்டி, ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் வந்து ட்ரைனராக இருக்கேன். நான் பப்ளிகேஷன் நடத்துகிறேன். இதுவரை ஒரு 189 புத்தகங்கள் நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நான் எழுத்தாளர். கலை இலக்கிய கழகத்தில் நம்ம வந்து இப்போ அமைப்பு இருக்கிற மாதிரி கருத்து உருவாக்குறதுக்கு தேசிய சிந்தனை பேரவை ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம பாரத நாடு முழுசர்கள் பிரஞா பிரவாகம் இருக்குது. அதில் கூட நம்ம லோக்மந்தன்லேருந்து நம்ம நிறைய நிகழ்ச்சி நடத்துகிறோம். போக்கு இந்த மாதிரி இந்த கலைகளுக்காக 2 வருடத்துக்கு முதல்ல நம்ம பாரத நாடு முழுசும் உலகத்திலிருந்து எங்கெங்கே இருந்தோ அங்கெல்லாம் இது கொண்டு வந்து நிகழ்ச்சி நடத்துகிறோம். என் பேர் வெங்கடாஜலபதி, திருநெல்வேலி, அதனுடைய அமைப்பாளராக. நன்றி, வணக்கம். நான் பேராசிரியர் பாலமுருகன், வரன்முனையும் சுந்தரா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கேன். பேராசிரியரான ஒரு அமைப்பில், பாரதிய சிக்ஷன் மண்டலுங்கிற அமைப்பில் தென் தமிழகத்துடைய துணைத் தலைவராக இருக்கேன். மனவளக்கலை யோகாவுடைய துணை பேராசிரியராக வந்து செயல்பட்டுருக்கேன். கணேஷ், தென்காசி சங்கபுரம் வந்து அதை சொல்லி. நான் சிற்பியாக இருக்கிறேன். கிருஷ்ணாபுரம். பையன் பேசுன அப்படி இல்லை. பேர் உலகநாதன், மனவளக்கலையில் 30 ஆண்டுகளாக என் பேர் வந்து கடவுள் சுப்பிரமணியம். நான் வந்து எல்ஐசியில் கணினி இதில் நான் வந்து வேலை பார்த்துருக்கேன். என்னோட ஒய்ஃபு உமா மகேஸ்வரி, அவங்களுக்கு என்னோட பேர் உமா மகேஸ்வரி. நான் வந்து எம்ஏ பியூட்டி கேரளா யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன். கானபூஷணம், வயலின், பிஎன்எட் 2 கோர்ஸுமே நான் கேரளா யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன். இங்கே சின்மியா ஸ்கூலில் 16 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். யூஜி டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். வீட்லேயும் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துருக்கேன். நான் டாக்ஸ்கள் சொல்கிறதா இருக்கிறேன். கடந்த 40 வருஷமாக சங்கத்தில் ஈடுபாடு அதிகம். சம்ஸ்கார் பாரதி பற்றி நம்ம ஜி சொன்னார், வெங்கடாபதி சொன்னார். ஃபேமிலியோட மாதிரி நேரடியாக வந்துட்டே இருந்தது. நான் உள்ள நுழையும் போதே தில்லை அம்பலம் நடராஜா அந்த பாட்டோட சகோதரி அழகாக பாடினாங்க. அது அங்கேயே காரைக்குடி, காரைக்கால் அங்கே போன மாதிரியே இருந்தது.
அந்த பழைய சிவாஜி கணேசன் பாடம் படங்களில் வந்தது. ஆனால் நிஜம் வந்து வழக்க வச்சு தான் நம்ம பண்பாட்டை வழக்க வச்சு நடந்தோம் ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் பண்பாடுங்கிறது கலை பண்பாடெல்லாம் ஆனாலும் நாடகத்து மூலமாகவும் மற்ற நிகழ்ச்சி மூலமாக வளர்ந்தது. சினிமாவில் அதிகமாக வருது. வணக்கம், என் பேர் முத்துராஜகுமார். நான் ஒரு இசை புலவர். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக இருக்கோம். இப்போ நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்ட கிராமிய வில்லிசை கலைஞர்கள் தொழிலாளர் நல சங்கத்தின் தலைவராக இருக்கேன். என் பேர் கௌசல்யா. நான் கத்தியோடு தான் துணைப்பாளையத்தில் போயிருந்தேன். இப்போ தான் நான் வந்து மெயினாக படிச்சுட்டு இருக்கேன். இப்போ 2 வருஷம் ஆச்சு நான் மெயினாக படிச்சுட்டு இருக்கேன். இது என் ஹஸ்பண்ட். அணிந்தவா கண்டோ தொழுவிலாச சதங்கையானோ பாதவினோத லிங்கீஸ்வரம் என் மலத்துணை தில்லை என்பல்ல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. தில்லை என்பல்ல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. அள்ளல் தீர்த்தாடுவா அமைந்தாடுவா அள்ளல் தீர்த்தாடுவா அமைந்தாடுவா. தில்லை என்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. எங்கும் திலங்குவி அருள் உமாபதி எங்கும் இலங்குமே அருள் உமாபதி. எளிமையகழ்ந்து வரந்தாவா வள்ளும் பொங்கவா எளிமையகழ்ந்த வரந்தாவா வள்ளும் பொங்கவா. தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. அள்ளல் தீர்த்தாடுவா அமைந்தாடுவா அள்ளல் தீர்த்தாடுவா அமைந்தாடுவா. தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. அறிவுடன் உன்னை துதி பாடும் கலை அலங்கா பாண்டிய ராணி நேசா மலைவாசா மங்கா மதிவாசகா. தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. அள்ளல் தீர்த்தாடுவா அமைந்தாடுவா அள்ளல் தீர்த்தாடுவா அமைந்தாடுவா. தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. செழுமை நாதனே பரமேசா. செழுமை நாதனே பரமேசா. புகழும் நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு. கோடமலை பொழியும் நாடு பொழியும் நாடு ஆமா பொழியும் நாடு. அங்கு குளித்ததென்றல் வீசும் நாடு வீசும் நாடு. சாரமலை பொழியும் நாடு சாரணமலை பொழியும் நாடு சாரமலை பொழியும் நாடு பொழியும் நாடு. அங்க சுரமலர் விளையும் நாடு விளையும் நாடு. வையகம் பெருகும் நாடு வைகநதி ஓடும் நாடு
பெருகும் நாள் வைகை நதி ஓடும் நாள் கங்கை மாநகரத்திலே நகரத்திலே ஐயனகரத்திலே அங்கு காவிரி நதி ஓடும் நாடு ஓடும் நாடு கடையமா நகரத்திலே கடையம்மா நகரத்திலே கடையமா நகரத்திலே நகரத்திலே ஐயனகரத்திலே அங்க கரும்பு சாறு பாய்ந்து வரும் கடையமா நகரத்திலே ராமநதி பக்கத்திலே கடையமா நகரத்திலே நகரத்திலே அங்க ராமநதி பாய்ந்து வரும் கடையமா நகரத்திலே விழிசை தங்கம் பாடும் பாடிக்கூட்டம் இருந்தாலும் சபை கூட்டம் இருந்தாலும் பெரியவர்களே தாய்மார்களே அத்தனையும் பாட்டிக்கூட்டம் இருந்தால் சபை கூட்டம் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளை மாறி ஐயா மன்னித்தர வேண்டுகிறேன் கோயிலுள்ள தர்மகர்த்தா கோயிலுள்ள அர்ச்சகர்கள் கோயிலுள்ள பூசாரிகள் கோயிலுள்ள கணக்க பிள்ளை கோயிலுள்ள தலைவர்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் ஐயா அத்தனை பேர்களுக்கும் பாடிக்கொண்டு இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளை மாறி மனிதர வேண்டும் என்று ஐயா மனதார தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கோரிடும் அறநெறி கூட எடுதந்தானடி தில்லையிலே ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான் ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான் நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான் அவன் நமக்கென்று உள்ளதை வணங்கிவிட்டான் நமக்கென்று உள்ளதை வணங்கிவிட்டான் எடுதந்தான் அடி தில்லையிலே தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் எதையும் ஆடிய ஆட்டம் நிறுத்தவில்லை எடுதந்தானடி தில்லையிலே அப்பரும் சுந்தரரும் சமந்தருமே திருவருளுடன் கூடிய தேவரமே இப்பூமியில் அனைவரும் அறிந்திடவே அதை செவ்விடும் சோழனில் சிறுகுளமே செவ்விடும் சோழனில் சிவகுலமே எடுதந்தானடி தில்லையிலே கொண்டாரந்த வேடிக்கை காண ஆயிரம் வேதாமோ ஆடி கொண்டாரந்த வேடிக்கை காண ஆயிரம் வேதாமோ ஆடி கொண்டாரந்த
எத்தில்லை 3000 பேரோடு பூஜித்துக் கொண்டு நின்றாட காரணி காடி எதிர்த்து நின்றாட கனக சபை தனிலே ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் 1000 வேண்டாமோ. अभी हमारा देश एक सांस्कृतिक आक्रमण में जूझ रहा है. தேசம் ஒரு பாரம்பரிய நெருக்கடியில் நம்ம கடந்து போயிட்டு बहुत सारे अपसंस्कृति विकृति कला में संस्कार में जीवन में हमारा आ चुका है. இந்த நெருக்கடி நமது கலைகளில் நமது உடைகளில் நமது பாரம்பரியத்தில் எல்லாம் புகுந்து கொண்டிருக்கிறது. इसलिए संगठन कलात्मक संगठन की आवश्यकता है. இதனால் அந்த கலையை பாதுகாக்கும் இயக்கங்கள் தேவைப்படுகிறது. संगठन में शक्ति होता है. இயக்கங்களில் சக்தி இருக்கும். तो यहाँ हम लोग जो इकट्ठे आए एक 3 जिला के हैं, 2 डिस्ट्रिक्ट. वी आर फ्रॉम 2 डिस्ट्रिक्ट्स, 2 जिला से. तो 2 जिला में हर महीने एक बार 2 घंटे के लिए हम बैठ सकते हैं क्या? இந்த ரெண்டு ஜில்லாவிலிருந்து வந்திருக்கிறோம். இந்த 2 ஜில்லாவிலிருந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை உட்கார முடியுமா, அமர்வு ஏற்படுத்த முடியுமா? முடியுமா? கலைஞர்கள்லாம் சேர்ந்து 2 மாசத்துக்கு ஒரு நம்ம சந்திக்கலாமா? கலைஞர் ஜில்லாவில் இதே மாதிரி ஜில்லாவில் For 1 or 2 hours only. ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம். जब हम आएंगे पहले नटराज के पास दीपक लगाएंगे. முதலில் நம்ம வந்த உடனே நடராஜ விளக்கு ஏற்ற வேண்டும். இது முறை. Number 2, ध्येय गीत. தேகீத். The aim of संस्कार. அந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறதுனால ஒரு தேகீத், அது மனசை ஒருங்கிணைக்கிறதுக்காக அது ஒரு கீத பாடுறது ஒரு வழக்கம். அதை நம்ம செய்யணும். संस्कार भारती का ध्येय गीत संस्कृत में है और सरल संस्कृत में है. संस्कार भारतीயுடைய தேகீத் சமஸ்கிருதத்தில் இருக்கு. அதை நம்ம பாடணும். அது हम सभी समझ सकते हैं. எல்லாரும் புரிய முடியும். अभी मैं एक स्टांजा अभ्यास कराऊंगा. இப்போ அது ஒரு இது எக்ஸாம்பிள் இது பண்ணுவாங்க. लीड एंड फॉलो. फर्स्ट 1 लाइन आई एम टेलिंग, मैं बोलूंगा फिर आप बोलेंगे. ऐसे लीड एंड फॉलो. முதல் வரி அவங்க சொல்லுவாங்க, அதை நம்ம ரிப்பீட் பண்ணணும். ओके. साधयति संस्कार भारती. साधयति संस्कार भारती. भारते नवजीवनम्. भारते नवजीवनम्. साधयति संस्कार भारती. साधयति संस्कार भारती. भारते नवजीवनम्. भारते नवजीवनम्. प्रणवमूलं प्रगतिशीलं. प्रखर राष्ट्रविवर्धकम्. शिवं सत्यं सुन्दरम्. अभिनवं संस्करणोद्यमम्. साधयति संस्कार भारती. भारते नवजीवनम्. ललित रसमय लास्य लीला.
चंड तांडव गम कहेला कलित जीवन नाट्य वेदम क्रांति क्रांति कथा प्रमोदम साधयति संस्कार भारते नवजीवनम ये दो स्टैंजा हुआ। अभी सभी गाए नहीं, कुछ लोग गाए, बाकी कुछ लोग बैठे। இதில் கொஞ்சம் பேர் பாட்டீங்களா, கொஞ்சம் பேர் பாடலையா? So अभी one stanza हर गाना we have all to sing. எல்லாரும் பாடணும். मैं अभी उसको छोटा छोटा करता हूँ। அது சின்ன சின்னதாக வார்த்தைகள் சின்னதாக ஒரு முழுநீளமா இல்லை சின்னதாக सभी को गाना है। எல்லாரும் பாடணும். साधयति संस्कार भारती भारते नवजीवनम प्रणवमूलम सभ्यता का सूक्ष्म शक्ति होता है, सॉफ्ट पावर होता है। கலை வந்து ஒரு சமுதாயத்தினுடைய ஆழமான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது யாரும் அழிக்க முடியாது. கலை ஆழமான பகுதியில் இருக்கிறது. कला सीधे हृदय को परिवर्तन करता है। அந்த கலை நமது மனசை மாற்றி விடுகிறது. भारतीय कला अध्यात्म से जुड़ा है, परमात्मा से जुड़ा है। பாரத நாட்டுடைய கலைகள் வந்து ஆத்மத்தோட நெருக்கமாக இருக்கிறது, பரமாத்மாவோட நெருக்கமாக இருக்கிறது. अभी जितना भजन बोले सब भगवान का, महादेव का हुआ, शक्ति का हुआ, गणपति का हुआ, सारे गीत किसी न किसी प्रकृति और ईश्वर से जुड़ा हुआ होता है। இது மேடையில் பாடப்பட்ட பாடல்கள் எல்லாருமே நாம் இறைவனை துதிப்பாடக்கூடிய உள்ள நிலையில தான் அந்த எல்லா பாட்டுகளுமே அமைந்திருக்கு. तो मैं तमिल नहीं कह पा रहा हूँ, इसलिए मैं दुखी हूँ। நான் தமிழில் இதை சொல்ல முடியாது, நான் வருத்தப்படுறேன். டிரான்ஸ்லேட்டர் சரியில்லைன்னு சொல்ல வராங்க. अगली बार तमिल सीख करके आऊँगा। அடுத்ததான் நான் வரும்போது தமிழ் பேச முயற்சி பண்ணுவேன்னு சொல்றாங்க. तो मैं पुरी से बिलोंग्स करता हूँ, जगन्नाथ पुरी। ஐயா வந்து பூரி பக்கத்தில் உள்ள பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. जगन्नाथ उड़ीसा ஒரிசாவோட ஜெகநாத். तो सभी को जय जगन्नाथ। நம்ம கலிங்கம் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் சொன்ன நாடகத்துல சங்கரா சுவாமி நாடகம் இல்லையா, அதுல ஒரு அங்க மங்க கலிங்க காந்தார தேசம்னு 56 தேசத்துக்கு பேர் சொல்லுவாங்க. யாரும் ஹரிச்சந்திரன் இந்த 56 தேசத்துக்கு ராஜாக்கள் உட்கார்ந்துருப்பாங்க. சந்திரபதி வந்து என்ன செய்வாங்க, தனக்கு பிடித்த ராஜாவுக்கு பாலம் பண்ணுவாங்க, சுயம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலிங்க தேசம் வந்து இப்போ வந்து அது ஒரிசா அப்படின்னு சொல்றாங்க. அந்த கலிங்க தேசத்து மன்னர்கள் சோழ மன்னர்களோடு சம்மதம் செய்தவர்கள். நீங்க அங்க போனீங்கன்னா சோழ மன்னர்கள் பேர்கள் நிறைய இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஆலயங்களை அமைத்தவர்கள் சோழர்கள். அங்க இருக்கக்கூடிய ஆலயத்திலே போலாம். கலிங்கத்து பரணி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரணி என்பது எந்த ஒரு வீரன் 1000 யானைகளை கொண்டு வெற்றி கொள்கின்றானோ அவன் மீது பாடணும். அப்படி 1000 யானைகளை கொண்டு வெற்றி கொண்ட சோழ ராஜா குலோத்துங்க சோழனுடைய தளபதி கருணாகர தொண்டைமான் அந்த கருணாகரனை பாராட்டி வந்த பாடல் கலிங்கத்து பரணி. அந்த கலிங்க தேசத்துல நானும் எனக்கும் தமிழுக்கும் விஎம் சத்திரம் நம்ம ஊர் நாதஸ்வர கலைஞர் பேர் விஎம் சத்திரம் இசைக்கு. எனக்கு தெரியாத தம்பி முத்துகிருஷ்ணன் சொல்லி இசைக்கு முத்து நாதஸ்வரம் விஎம் சத்திரம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை வேளையிலே இந்த விழாவை ஏற்பாடு செய்து நம் கலைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து
இப்படி ஒரு விழாவை கலைஞர்கள் எல்லாம் அனைத்து கலைஞர்களும் இருக்கணும்னு ஏற்பாடு செஞ்சதுக்கு எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இதில் ஒரு கலைஞர்கள் மட்டும் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் எல்லா கலைஞர்களுமே இருக்காங்க. நாதஸ்வர கலைஞர்கள், வில்லிசைகள். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு திருவிழான்னு எடுத்தால் நாங்கள் ஒரு எல்லா கலைஞர்களும் ஒரு திருவிழாவில் தான் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். எல்லாரும் ஒரு திருவிழாவில் எல்லாரும் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். ஆமாம், எல்லா ஒரு இடத்துல நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் இப்படி ஒரு பெரிய ஆட்கள் மத்தியில் எங்களை சந்திக்க வச்சதுக்கு முதல்ல நன்றி. ஐயா சொன்னது போல இந்த கலைகள் வளரணும். கண்டிப்பாக அவன் வந்து கல்யாணத்து கலைஞர் ராயல் மாறுதங்கன்னு எப்படி வச்சு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். ஐடி படிச்சுட்டு எனக்கு ஆக்டிவ் ப்ரொடியூசர் ரயில்வே வேலை, அந்த ரயில்வே வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் கன்னியாகுமரி பண்ணிடுங்க. அது எல்லாருக்கும் அது எதனால் அப்படின்னா என்னுடைய இப்போ சொல்லிட்டு இருந்தாங்களா ஐயா சொன்னாங்க, தாயாரின் வயற்றிலே கருவாசனித்து நானும் தங்குனேன் அங்கு சில நான் தாரணியில் பிறந்து மண் புழுதியில் புரண்டோடி தகுந்தோடி அலைந்தின் சில காயமாய் தின்று நானும் பாதனில் ஒன்று காலை கருத்து மொழி இழந்தேன் சில பொல்லாத காமத்தாலே மயங்கிய ஓமை போல மாடுபோல் ஆணின் சில மாயையால் இவ்வுலகு வாழ்வுதனை மெய் என்று மறந்தேன் மனதிலம்மா மாறாத பாவி துயர் யாரால் தான் எடுக்கும் என்று மைந்தனும் சுமக்கும் வசமோ தாயென்று நம்பியே தஞ்சமென்று வந்தேனே தரணி புகழ் பெற்ற உம்மையா தங்கமலர் நாதர் சடை திங்கள் ஒளிவான கோடி குலசேகர வடிவாலே. இந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் இந்த இதில் கனியாமுத்துடைய பாடல். இந்த பாடலுடைய விளக்கம் என்னன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தாயினுடைய கருவறையில் பிறந்ததுல இருக்கு இந்த குழந்தை கடைசியாக இறைவனுடைய பாதத்தை அடைஞ்சு முடிக்கும் வரைக்கும் இந்த ஒரு பாடல் சொல்லிட்டு இதுதான் பார்ப்போம். எல்லாருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு, வில்லிசைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், மகுடத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். என்ன அப்படிதான் பார்த்து நாதஸ்வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வாய்ப்புமே இல்லாமல் இந்த கலை வளரணும், நாங்களாம் சந்திக்கணுங்கிற எண்ணத்தோடு நம்மளாம் வந்துருக்கோம். அப்படிதானே? இந்த கலையை காப்பாற்றணும், இதை அழிய விடக்கூடாது. ஜி சொன்ன நிறைய கலைகள் வந்து இருந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்படிதானே? இறப்பு வீட்டில் கூட ஒரு கலை இருக்கு, பாடுவாங்களா இல்லையா? அது எப்படிலாம் வாழ்ந்தாரு, அவருடைய வரலாறு பெருமை என்ன, தாயாரம்மா தாயாரம்மா ஒரு பாட்டு போடுவாங்க பார்த்தீங்களா? படம்ல ஒப்பாரி பாடல் என்று அதுக்கு பேர். ஒரு மனிதன் பிறக்கிற நாள் முதல் இறக்கிற நாள் வரைக்கும் இந்த கலைஞருடைய இசையானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பிள்ளைய தூங்க வைக்கணும்னா பாட்டு பாடணும், சாப்பாடு ஊட்டணும்னா பாட்டு பாடணும், பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பாட்டு பாடணும், வந்தால் திரும்பி தூங்க வைக்கிறதுக்கு பாட்டு பாடணும், கல்யாணத்தில் பாட்டு பாடணும், கடைசியில் முடியும் போது பாட்டு பாடணும். பாட்டோடு இசையோடு இணைந்தது தான் மனிதனுடைய வாழ்க்கை. இசை இல்லைன்னா மனிதன் வாழ முடியாது, வாழவே முடியாது. பைத்தியம் பிடிச்சிடும் அவனுக்கு. ஏதாவது ஒரு இசையை கேட்கும். அந்த இப்போ எப்படி ஆயிடுச்சு, பைத்தியம் பிடிக்கிற இசையா கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். இனிமையான இசையை கேட்டால் அந்த மெலோடியான அந்த எப்படி இருக்கு நமக்கு, அப்படியே மனசுல ஒரு அழகா இசைக்கிறாங்க. அப்படிதானே? அது எத்தனை ராகம், எத்தனை விஷயம், எத்தனை ஆலாபனை, எவ்வளவு விஷயம் இருக்கு. காது கொடுத்து குளிர குளிர கேட்டுட்டே இருக்கலாம். இன்னைக்கு இன்னொரு மேல வந்திருக்கு குளிர்ல. என்ன மேல அது ஜெண்டாவில் கொண்டு வந்திருக்கு. அது கேரளாவில் யானையை விரட்டுறதுக்காக அடிக்க ஆரம்பிச்சாங்க. யானை எல்லாம் காட்டுக்குள்ள வருது, வீட்டுக்குள்ள வருது, அதை விரட்டுறதுக்காக ஒரு கொட்டை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அது அங்கேயே வந்து எங்க வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய கலையை தூக்கி அமைக்கி போட்டுட்டு தூரம் போட்டுட்டு அடியே அடிச்சுட்டு இருக்காங்க. ஆளையும் சேர்த்து விரட்டுது, நாங்களும் உட்கார காது. அப்படிப்பட்ட கலையாக அது மாறி இருக்கிறது. இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, கண்ணை முடிந்து ஆட வேண்டியது. எதுக்கு ஆடணும், என்ன ஆடணும், அதுல ஏதாவது லயம் இருக்கா, அதுல ஏதாவது ஸ்வரம் இருக்கா, இது இருக்குன்னு ஒன்றும் தெரியல. ஆனா அவங்கள்ட்ட கேட்டா தெரியும், நிறைய மாத்தி மாத்தி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு கலை இருக்கு, வேண்டாம்னு சொல்லல. ஆனா
அந்த ராஜமேளம்னு பேர் கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? மேளத்துக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? ராஜமேளம் பேர் கொடுத்துருக்காங்க. ராஜா மாதிரி வாதிச்சு போறது வருது. லயம் இருக்கிறது, ஒரு மயக்கக்கூடிய திறன் இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட கலைஞர்கள் நாமெல்லாம் சேர்ந்து இந்த நெல்லை மாவட்டம், தென்காசி மாவட்டம் எல்லாத்துக்கும் வந்திருக்கிறோம். ரொம்ப நன்றி. இந்த மாவட்டத்தில் நம்ம பரத கலைஞர்கள் இருக்கு, ஒயிலாட்டம் இருக்கு, குயிலாட்டம் இருக்கு, கரகாட்டம் இருக்கு, எல்லா விதமான கலைகளுக்கும் இங்க ஆள் இருக்காங்க. எல்லா கலையும் இருக்கு. நெல்லை மாவட்டம், இந்த நெல்லை மண் வந்து அற்புதமான மண். தஞ்சாவூர் வரைக்கும் போறாங்க. இன்னைக்கு நம்முடைய இது மூலமா சம்ஸ்கார பாரதி மூலமா அடுத்த ஸ்டேட்டுக்கு போறாங்க. இன்னைக்கு அதர் ஸ்டேட்ல போய் ஆடுறாங்க. போனதுல கூட நம்முடைய என்ன ஸ்டேட் போனாங்க? இன்னைக்கு ஹைதராபாத்துக்கு போயிட்டு நம்ம ஒரு குரூப் இங்கேருந்து கூட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்க போய் நம்முடைய கலையை அறிமுகப்படுத்துறோம். இப்படி ஏகப்பட்ட கலைகள். நீங்க இந்த தோல் பாவை கூத்துன்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பாவை கூத்து நான் பார்த்துருக்கிறேன். ஒருத்தர் கை தூக்குறேன். வேற யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? பரவாயில்லையா? பார்த்துருக்கீங்க? அப்போ இப்ப பார்க்கல, இப்போதைக்கு கிடையாது. இருக்கா? நம்ம திறனால இருக்காங்களா? தோவால இல்லையா? தோவால அங்க போயிடுச்சுங்க. ஏங்க அது அந்த மாவட்டத்துல போயிடுச்சு. நம்ம மாவட்டத்துல ஆள் இருக்கா? பொம்மலாட்டம்னு ஒண்ணு உண்டு. இருக்கா? ரெண்டு ஒண்ணா? இல்ல, பாவக்கூத்து வேற, பொம்மலாட்டம் வேற. இது பொம்மைய ரொம்ப அற்புதமான கலைகள். இது மூலமா எவ்வளவு விஷயத்தை கொடுப்பாங்க. நல்ல தன்பால் கதை இருக்குல்ல? இதெல்லாம் நான் பார்த்தேன். டிசைன் பண்ணி எங்க வீட்டு வாசல்ல 30 நாள் நடக்கும் இந்த பாவக்கூத்து. நான் ரசிச்சிருக்கேன் உட்காந்து 30 நாள். நான் அப்போ வந்து டிக்கெட் 25 பைசா, 20 பைசா 10 பைசா கொடுத்தா சரி போன உள்ள விட்டுருவாங்க. அப்படி உள்ளவே பார்த்துருக்காதெல்லாம். அவ்வளோ விஷயம், அது எவ்வளவு விஷயம் கொடுத்தாங்க தெரியுமா? வீட்டில் சொல்லாத அத்தனை நல்ல விஷயங்களும் நம்முடைய புராதனமான நாடகங்கள், கலைகள், பண்பாடு அனைத்தையும் அதில் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த கலை எங்க இருக்கு? இன்னைக்கு எல்லாம் பெரிய ஸ்கிரீன்ல வந்துட்டு ஆடுற ஆட்டம், பாடுற பாட்டம் காதில் ஒன்றும் கேட்க முடியல. மியூசிக் ஓவரா இருக்கு, சத்தம் வரி என்னன்னு தெரியலாம். சந்திக்கணும், கரகாட்ட கலைஞர்கள்லாம் சந்திக்கணும். கரகாட்டம்னா இன்னைக்கு ஒரு விஷயத்துல எல்லாரும் ஒரு மாதிரி ஏளமா நினைக்கிறாங்க. அப்படிதானே நினைக்கிறாங்களா இல்லையா? அதனுடைய தன்மையை மாற்றணும். எல்லோரும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தன்மையை மாத்துறது எப்படி? கனியா மகுட கச்சேரி எப்படி மாத்துறது எப்படி? நாங்குநேரி வானாமலை மகுடம்னா அந்த இழுப்பு யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு பிரமாதமா பாடுவார். நான் ரசிச்சு கேட்டுருக்கேன். நாங்குநேரி வானாமலை மகுடத்தை நான் பல தடவை கேட்டிருக்கேன். பல தடவை பல கோயில்கள் கேட்டிருக்கேன். உட்கார்ந்து இருந்து ரசிச்சிருக்கேன். ஏன்னா அவருடைய பாட்டுக்கு நான் ஒரு ரசிகர். ரொம்ப அழகா பாடுவார். அந்த 4 பேர் சேர்ந்து ஆடி இழுத்து அவருக்கு பக்கப்பாட்டு ஒருத்தர் இழுப்பார்ல, பிரமாதமா இழுப்பார். அதை ரசிக்கணும். அதுல அவ்வளவு விஷயங்களை கொடுத்துருக்காரு. அப்ப இதையெல்லாம் எப்படி மாற்றுவது, எப்படி கொண்டு வருவது? அப்ப திருநெல்வேலியில நாமெல்லாம் சேர்ந்து, தென்காசியில நாமெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கலை இரவு நடத்தணும். நடத்தலாமா? நடத்தலாமா? ஒரு கலை இரவு. நாதஸ்வரம் 1 மணி நேரம், கனியாங்குத்து 1 மணி நேரம், கரகாட்டம் 1 மணி நேரம், ஒயிலாட்டம் 1 மணி நேரம், பொய்க்கால் குதிராட்டம் 1 மணி நேரம். அப்படி ஒரு கலை இரவு நம்ம நடத்தணும். நம்மெல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? அதே போல தென்காசிலையும் பண்ணணும். அடுத்தால் இன்னொரு முடிவு பண்ண நாங்களாம் யோசிச்சிருக்கிறோம். உங்களுடைய தாழ்மையான அனுமதியோடு நம்ம மாவட்டத்தில் பிறந்தவர் காதுகுறிச்சி அருணாச்சலம். யார் அவரு? நாதஸ்வரத்துக்கு அவர் வந்து யாரு? மகான். அவர் தான் குருநாதர். காதுகுறிச்சி அருணாச்சலம். யாராவது நினைச்சு பாக்குறாங்களா? அந்த ஊர் எங்க இருக்குன்னு தெரியுமா? அவருக்கு ஒரு சின்ன சிலை வச்சிருக்காங்க தெரியுமா? இந்த இருக்கு வேலூர்ல போறதுல இருந்தா இங்க அம்பாசந்தர் போற பாத்துல இங்க இருக்கு காரக்குறிச்சிங்கிற ஊரு. அந்த காரக்குறிச்சி ஊர்ல ஒரு குட்டி சிலை வச்சிருக்காங்க. அவருக்கு ஒருத்தர் பெரிய இடம் இருந்து மணிமண்டபம் கட்டி தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது கட்ட தயாரா இல்லை. நம்ம அண்ணன் முத்துகிருஷ்ணன் தான் சொன்னார் நேற்றுக்கு. நாங்கள் அவரை போய் பார்க்கும்போது சொன்னார். இப்ப நாமெல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணலாமா? இந்த சபையில் நம்ம முடிவு பண்றோம். நாம கட்டுறோம், ஜம்முன்னு கட்டுறோம். 2வது அதுக்கு என்ன பண்றோம்னு சொன்னா, அவருடைய நினைவு தினத்துக்கு அன்னைக்கு 100 நாதஸ்வர கலைஞர், 100 தவுள் கலைஞர் அன்னைக்கு நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்தணும். பண்ணலாமா? காரக்குறிச்சி அருணாச்சலத்துக்கு ஒரு நாத லய அஞ்சலி செலுத்த வேண்டும். எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாமா? பண்ணலாமா? எல்லாரும் வரணும். நாங்க போறோம். நானும் முத்துகிருஷ்ணன் காரக்குறிச்சிக்கு போறோம். போய் பார்க்கணும். அவங்களுடைய வாரிசுகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் சந்திக்கிறோம்.
அந்த தேதியை வாங்குறோம், அவரை பற்றி வரலாறு தயார் பண்ணுறோம், ஒரு புஸ்தகம் தயார் பண்ணுறோம். அதன் மூலமாக அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விழா வந்து நம்ம எடுக்கிறோம். பண்ணலாமா? அவசியம் பண்ணுறோம். பண்ணலாமா? சபையுடைய ஆலோசனையோட பண்ணலாமா? அவசியம் நம்ம பண்ணுறோம். அதை நடத்திட்டு தான் நாம நம்முடைய நலத்திட்டங்கள், நம்ம விஷயங்கள், நம்முடைய முன்னேற்றம். ஏன்னா நமக்கு கலையை கற்றுக் கொடுத்த குருநாதர் இல்லையா அவரு? எப்படி நாடக கலைக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் இருக்கிறாரோ அதை எப்படி நாதஸ்வர கலைக்கு நம்முடைய கார்கூச்சாங்க. இப்போ இதையெல்லாம் நம்ம கொண்டாடும் போது என்ன ஆகும்? நம்மளை 4 பேர் திரும்பி பார்ப்பாங்க. ஆகா, இங்கெல்லாம் எங்கேயும் நடக்கல, எங்க நடக்குது? இப்போ தியாகப்பிரம ஆராதனை விழா நடக்குது, எங்க? திருவையாறு நடக்குது. அந்த மாதிரி காரக்குறிச்சியில போய் நான் ஒரு தடவையாவது நாதஸ்வரம் வாசிக்கணும்னு எல்லாரும் வரணும். பண்ணமா இல்லையா? அவர் சென்னையில இருக்கலாம், கோயம்புத்தூர்ல இருக்கலாம், திருப்பூர்ல இருக்கலாம். நான் காரக்குறிச்சியில போய் ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வைக்கணும். காரக்குறிச்சியில மேடை அப்படி ஏற்றணும். சார் டைம் இல்லை, அடுத்த வருஷம் வாங்க. நம்ம சொல்லணும், டைம் இல்லை சார், அடுத்த வருஷம் வாங்க. ஐயா ஃபுல்லாகிடுச்சு, நிகழ்ச்சி முடிய போகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம மாற்றணும். பண்ணலாமா? அந்த அளவுக்கு சூப்பரா மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கலைஞர்களுக்கு இருக்கு. நமக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது. ஆகையினால இந்த அனைத்து கலைகளையும் இணைத்து சம்ஸ்காரத்துடைய வேலை எவ்வளவுதான் சார்? நாங்கள் வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. பரதநாட்டியத்துக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுக்கணும், கரகாட்டத்துக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுக்கணும், வில்லிசைக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுக்கணும். எல்லாம் சேர்த்து இப்போ நாங்கள் பண்ணிட்டு வந்துருக்கிறோம். சென்னையில் போன சிவராத்திரியில சிவமயம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். விடிய விடிய 12 சிவலிங்க ஜோதிர்லிங்கங்கள், ஒரு பெரிய மேடை. அந்த மேடையில் அத்தனை கலைஞர்கள் மிகப்பெரிய சினிமாக்காரங்களாம் அசந்து போனாங்க. இவ்வளவு அற்புதமா நடத்துறாங்களே, பெரிய பெரிய டான்ஸ்லாம், எல்லா கலையும், நாதஸ்வர கலை, அத்தனை எல்லாம் நடந்தது. பொய்க்கால் குதிரை ஆட்டம் அத்தனையும் நடந்தது. இப்படி ஒரு நிகழ்ச்சி இதுவரைக்கும் திருநெல்வேலி இந்த போது யாரும் நடத்தல. நாம அதை நடத்துறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம நடத்தணும். நம்ம இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்ததுக்கு இந்த மண்ணின் மைந்தர்களாக நடத்தக்கூடிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. யாரும் வெளியிலிருந்து வந்து நடத்த மாட்டாங்க, நாம தான் நடத்த போறோம். அதன் மூலமாக என்ன அற்புதமா நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க யார் யாரும் அவங்க கேட்கணும். அந்த விழாவை பார்க்க வந்தவங்க ரொம்ப அற்புதமா வாசிக்கிறாங்களே அப்படின்னு கேட்கிறோம். நம்மையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய கலையையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். செய்யலாமா? அதை நம்ம செய்யறோம். இப்போ தென்காசியிலிருந்து வந்தவங்க நம்ம சேர்ந்து எல்லாரும் அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டீங்களா? வந்துட்டவங்க யாரோ அவங்களுடைய முகவரி சென்னவர் எழுதி கொடுக்காம தான் நம்ம நோட்டில் எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுக்காம போயிடாதுங்க. அடுத்து நாங்கள் தென்காசிக்கு வருவோம். அடுத்து நாம் தூரத்தில் சந்திப்போம், அற்புதமா சந்திப்போம். ஒவ்வொரு மாசமும் நமக்கு கலைகளாக இல்லாத நாள் ஒரு மாசத்துக்கு கிடையாது, புரியாது. அந்த நாள் சந்திப்போம். நமக்கு நிறைய தொழில் இருக்கு, நம்ம தொழில் பாதிக்க கூடாது, அதையும் பார்த்துக்கணும், நிகழ்ச்சியும் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து என்ன செய்யணும்? அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்ம வந்து வந்தே மாதம் பாட்டு பாடுவாங்க. நம்ம நாடு நமக்கு வந்து சோறு போடுற பூமி இதுதான், அப்படிதானே? இந்த மண் தான் நம்மளை வளர்க்குது. இந்த மண்ணு தான் நமக்கு எல்லாம் கொடுக்குது. உணவு கொடுக்குது, நீர் கொடுக்குது, கொடுக்கறதுக்கு ஆடை கொடுக்குது, எல்லாம் கொடுக்குறது இந்த பாரத மாதா, அந்த புண்ணிய பூமி தான். இந்த புண்ணிய பூமியை வாழ்த்தி தாயே உன்னை வணங்குகிறேன், வந்தே மாதரம் சொல்லி ஒரு பாட்டு பாடி இந்த நிகழ்ச்சியானது நிறைவு பெறும். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன் உங்களுக்கு ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் நன்றி சொல்லி, எங்களுடைய அழைப்பின் பேரில் பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்து முதல் கூட்டத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தினதற்கு சிறப்பு விருந்தினர் திரு நிரஞ்சன் பாண்டா அவர்களுக்கும், மாநில பொதுச் செயலாளர் திரு இருளப்பன் அவர்களுக்கும், மேலும் மேடையில் அமர்ந்திருக்கும் பல்வேறு பொறுப்பாளர்களுக்கும், தேசமே என் நேசம் அப்படின்னு என்னோட வாட்ஸ்அப்பில் இருக்கு. அது வந்து எனக்கு 91 இருந்து பழக்கம். அதை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த முதல் கூட்டம். பல்வேறு ஆலோசனைகள், அறிவுரைகள் நமக்கு வழங்கியிருக்காங்க. ஒரு கலைஞர்களுக்கும் தனித்திறமை இருக்கு. அதை மேலும் மேம்படுத்த, பாரம்பரிய கலைகளை இன்னும் உற்சாகப்படுத்த நமக்கு கொடுத்திருக்கிற அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் முறைப்படி முறையை பயன்படுத்துவோம். அதற்கு அவர்களுக்கு நன்றி உங்கள் சார்பாக, நம் சார்பாக அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு முகூர்த்த நாள், ஏகப்பட்ட முகூர்த்தம். அதையும் மீறி கலைக்காக, தேசத்துக்காக தன்னுடைய சேவையை காட்டி ஆகணும் அப்படின்னு ரொம்ப அவசரப்பட்டு எல்லாம் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் தனித்தனியா அமைப்பின் சார்பான நன்றி சொல்லிக்கிறேன். இதற்கு பின்னாடி ஒரு வாரமா என் கூட இருந்து எனக்காக எல்லா ஆலோசனைகளையும், ஏன்னா எங்களுக்கு முதல் கூட்டம், அதை எப்படி சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பையும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க.
அதுக்கு நான் தனிப்பட்ட முறையில் திரு வெங்கடமலை அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். சிறப்பாக திரு வீரபகை அவர்களுக்கும் நன்றி. அப்போ வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணுறேன் ஜி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு உங்கள் சார்பாக நன்றி. ஒரு பெரியவர்கள் என்னோட வயசில் பெரியவங்க, என்னோட நிறைய கலைகளை தெரிஞ்சவங்க, உங்கள் எல்லாருக்கும் தலைவணங்கி நன்றி செலுத்திக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி இந்த மாநாடு அடுத்த முறை நடக்கும் பொழுது அவங்க சொன்ன கார்குச்சி ஐயாவுடைய மேடையில் நமக்கு டிமாண்டாக இருக்கும். அந்த அளவுக்கு மற்ற கலைகளையும் நம்ம மேம்படுத்தும். அது உங்கள் சார்பாக வேண்டுகிறேன். எல்லோருக்கும் மீண்டும் நன்றி. சந்திக்கிறேன். சார்பாக அடுத்தபடியாக மாநில துணைத் தலைவர் சொல்லுங்க. நீங்க மட்டும் வீடியோ தான் எடுத்துருக்காங்க. மீனாட்சி வாங்க. போட்டோகிராஃபரே வந்து நிற்கிறாங்க. ஆமா அவர் எடுத்துருக்கா நான் எடுத்தாச்சு. ஆங்கிள் பார்த்து பிரைட் பார்த்து வீடியோ இதுதான் டெல்லி போகணும்.